நடிப்பில்லாத நாடகம் இல்லை, நடிப்பில்லாத நாடகம் இல்லை, துடுப்பில்லாத படகு இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. இந்த பாப்பாப்பட்டி மக்கள் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு காசு. பாப்பாப்பட்டி மக்கள்னாலே சம மாசு. நீ முதல்ல பேசு நடுவர்களே. நீங்க என்ன சாதாரண நடுவராங்க? அப்ப என்ன ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா? இல்ல கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க. அது ஆஃப் ஆயில்ல போடுவாங்க. நீங்க பேசுங்க முட்டை. உண்மையிலே உங்களை பத்தி 4 வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கேங்க. அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் தெரிந்து எப்படி கைதட்டு பறக்கும் பாருங்க. என்ன சொல்லு பாப்போம். உண்மையிலே நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க. நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா, ஜில்லுன்னு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா, ஜிகர் தண்டா, தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா, ஃபேண்டா. உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? உண்டா? அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்கள் என்ன மண்டா? நீங்கள் என்ன மண்டா? நீ ஏன் ஊரா சாப்பிட்டு ஆயிட்டா குண்டா? நீ ஒரு கறி புடிச்ச அண்டா. நானும் கவிதை வச்சிருக்கேன். நடுவர்களே, கருப்புடு மட்டும் சொல்லாதீங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு நடுவர்களே. அப்படி ஓரமா வச்சு கொஞ்சு. அப்பா என்ன பேச்சு? எதிரணியில இருந்து வந்து இந்த காலத்தா சிறப்பு, இந்த காலத்தா சிறப்புன்னு புலம்பி தவிச்சிட்டு போய் உட்கார்ந்தாருல. உண்மையிலே பாருங்க, ஏரியில தண்ணி வந்தா அது அந்த காலம், லாரியில தண்ணி வந்தா இந்த காலம். குடிக்க கூட தண்ணி இல்ல. என்ன பேச்சு கேக்குறீங்க? இதை விட நான் சொல்றேன் பாரு. சொல்லுங்க. நம்ம பஸ்ல ஏறணும்னா பிரயாணி, பஸ் நம்ம மேல ஏறிச்சுன்னா பிரியாணி. அவ்வளவுதான் வாழ்க்கை. ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே, பண்பாடு இல்ல, கலாச்சாரம், நாகரிகம் எதுவுமே சரியில்லை. அந்த காலத்துல எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாரு. உண்மையிலே இந்த காலத்துல ஒரு பாட்டாவது ஒழுங்கா கொடுத்திருக்காங்க. என்ன பாட்டு கொடுத்தா? ஒரு பாட்டு கொடுத்திருக்காங்க. விளக்கு வச்ச நேரத்திலே மாமே வந்தா லா யாபு சார். விளக்கு வச்ச நேரத்துல மாமே வந்தா, அப்ப மத்தியானம் யார் வந்தா? உனக்கு தான தெரியும். காலையில யார் வந்தா? சொல்லு. ஒரு பண்பாடு இந்த காலத்துல இருக்காங்க. ஆனா ஒரு பண்பாட்டை அந்த காலத்துல எப்படி தெரியுமா சொன்னாங்க? இரவுக்கும் பகலுக்கு இனி என்ன வேலைன்னு சொன்னாங்க. பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம், இருவர் என்பது இல்லை இனி நாம் ஒருவர் என்பது உண்மை, இருவர் என்பது இல்லை இனி நாம் ஒருவர் என்பது உண்மை. அருமையான பாட்டு. உண்மையிலே நடுவர் அவர்களே, அவங்க பண்பாடு கலாச்சாரம் நாகரிகத்தை அந்த காலத்துல நல்லா தானங்க சொல்லி இருக்காங்க. உண்மையிலே காதலிக்கிறவனுக்கு கல்யாணம் முடிச்சவனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? உண்மையிலே இந்த காலத்துல காதலிக்கிறவன் போனை வச்சுக்கிட்டு தேனா பேசுவார். ஆனா கல்யாணம் முடிச்சவே ரோட்ல தானா எங்கன்னு பேசிக்கிட்டு திரிறானே. இந்த காலம் நல்ல காலமா நடுவர் அவர்களே? நான் சொல்லவா? சொல்லுங்க. நல்ல காதலுக்கும் கள்ள காதலுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? ஒரே வித்தியாசம் தான். போயிட்டு வாங்க அப்படின்னா நல்ல காதல், போயிட்டாரு வாங்க அப்படின்னா நல்ல கள்ள காதல். இதான் வாழ்க்கை. ஆனா உண்மையிலேங்க நிலையான அன்புக்கு பிரிவில்லை, சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை, தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை, உண்மையான
குமரியே நீயும் வந்த போதிலே அந்த போதிலே அருமையான குரல் வளம். அங்கிட்டே நீங்க திரும்பாதிய அது அப்படியே கேட்கறது உங்களுக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது. அருமையான குரல் வளம். நீங்க 4 படத்துல தானே பாடி இருக்கீங்க. பாப்பம்பட்டி வந்துட்டு இல்ல, எங்கள் மக்களுடைய அன்பாலும் ஆசியாலும் நீங்க 40 படத்துக்கு மேல பாடணும். 100 வயசுக்கு மேல வாழணும். வாழ்த்துறோமா, 100 வயசுக்கு மேல வாழணுமா. நீ எத்தனை வயசு வாழணும்? புங்கல் சபைகள் நாங்களா வச்சா நான் இருக்கும் வரை நீ இருப்பாய் மாப்பிள்ள. நீ எனக்கு அப்புறம் 2 வருஷம் இருந்து அவங்க எல்லாம் முடிச்சு விட்டு வா தம்பி. நீ என்னோட அந்த வாசிக்க ஆள் தேவைப்படுது. ஒரு துணைக்கு திருவேங்கடத்தை கூட்டிட்டு வந்துரு. ஆனா உண்மையில நடுவர் அவர்களே, காதல்ங்கிறது எவ்வளவு புனிதமான விஷயம்ங்க. காதல் என்பது ஆணை பெண்ணும் பெண்ணை ஆணும் ஒருவரை ஒருவர் புரிந்துகளும் வசந்தமாக மலர்வது காதல். அப்படிப்பட்ட காதலை இன்னைக்கு ஒரு பையன் எப்படி தெரியுமா எழுதுறான் காதல் கடித? தமிழை நேசித்தேன், தமிழ் பிறந்தது, தமிழ் செல்வியை நேசித்தேன், குழந்தை பிறந்ததுன்னு எழுதுறான். அது மட்டும் கிடையாதுங்க, வெள்ளத்தோடு வெள்ளம் சேர்ந்தால் கடல், உள்ளத்தோடு உள்ளம் சேர்ந்தால் காதல்ங்கிறானே. வெள்ளத்தோடு வெள்ளம் சேர்ந்தால் கடல், கடல் உள்ளத்தோடு உள்ளம் சேர்ந்தால் ஆவடார் கோயில போட்டான் கோடல். அப்படி சாப்பிட்டேன். ஆனா உண்மையிலே நடுவர்களே, ஒரு குடும்பம்ங்கிறது எவ்வளவு அழகானதுங்க. மாமாங்கிறது எவ்வளவு அழகான விஷயம் நடுவர்களே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் தாய் மாமா இல்லாம இன்னைக்கு ஏதாவது ஒரு விழா கொண்டாட முடியுமா? முடியாது. அந்த மாமாவை இந்த காலத்துல வர்ற பாட்டு ஒரு பண்பாட்டோட கொடுத்திருக்காங்களா? ஒரு பாட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. ஏய் மாமா ஏய் மாமா ஏய் உம்மா ஏய் சரியா. அதுல இடையில 2 வரி வரும் நடுவர். இடையில வருது. அந்த கதாநாயகியை விட மேலத்தெருல இருக்கான், கதாநாயகி விட கீழத்தெருல இருக்கான். இன்னைக்கு அந்த பாட்டை எழுதுறவங்க நடுத்தருல நடக்குது இந்த காலத்துல. அதுக்கு வக்காலத்து வேற. ஆனா இதே மாமா வச்சு அந்த காலத்துல பண்பாட்டை எப்படி தெரியுமா சொன்னாங்க? எப்படி கொடுத்தான்? மாமா 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 ஏமா 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 மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் தூங்கிட்டான்னு எந்திரிச்சிருவாரு. அப்பதான் தெரியும் போல இருக்கு. எந்திரிச்சு என் முகத்துல தாக்கா முழிக்கணும்னு ஆசைப்படுவாரு. அந்த ஆள் கிரகந்த அப்படி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி கண்ணு தெரியாத என்னத்தான் நொன்னத்தான்
எங்க மாமியார் சொல்லுவாங்க பள்ளிக்குட்டியே தங்க குட்டிக்கிறான் பாரு அப்படி. அந்த அம்மாவுக்கு கண்ணு நல்லா தெரியும் போல இருக்கு. ஆனா பட் அத பத்தி நான் கேர் பண்றது இல்ல. நீ கேரே பின்றது இல்லையே. எங்க உன் கூந்தல தூக்கி முன்னாடி போடு பாப்போம். எனக்கு என்னங்க குறைச்சு? அங்க என்ன இருக்கு குறைச்சிருக்கு? கூந்தல பாத்தீங்களா? பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்டை பறிச்ச மாதிரி இருக்குக்கா. அதுவும் பிசில் அடிச்சு பேந்து போய் கிடக்கு. உண்மையில தங்க குட்டினோட அப்படி சிங்கன அத்தா முன்னாடி போய் நின்னு யாத்தான் டெய்லி காலையில ஏன் முகத்திலே முடிக்கிறீங்களே அவ்வளவு பாசமான்னு கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாருக்கா. என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னை உத்து பாப்பேன், இருட்டா இருக்கு, நான் விடியல்னு படுத்து தூங்கிடுவேங்கிறாரு. இதுக்கு பேருதான் விடியா முஞ்சிக்கிறது. ஹலோ என்னதான் நான் விடியா முஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடியறது என்னால அந்த காலத்து பாட்டுனால. நல்ல விடிய விடி சொல்றேன், ஒண்ணும் அவசரம் இல்ல. பால் பண்ண பருவ கண்ட மாதிரி விடிய. வண்ணம் பருவம் கண்டு ஏழ் வண்ணம் மணிகள் கண்டு நான் வண்ணம் நான் கண்டு பாடி அருமையா பாடணுமா? ஆனா உண்மையிலே ஒவ்வொரு குடும்பமும் பண்பாட்டோட அந்த காலத்துல வாழ்ந்தோம் நடுவர் அவர்களே. உண்மையிலே பாருங்க, எனக்கெல்லாம் திருமணமான புதுசுல ஒரு 35 வருஷம் இருக்குமா? என்ன உண்மையிலே நடுவர் அவர்களே, திருமணமான புதுசுல எங்க அப்பா என்னை வாடியிலே கூப்பிட மாட்டாரு. ஏன் வாடின்னு கூப்பிட மாட்டாரு? இங்க வாடா அப்படி தாங்க கூப்பிடுவாரு. எல்லாம் கல்யாணம் ஆகி 6 மாசம் வரைக்கும் வளருவாங்க. வாடியான் செல்லம் என் சிச்சும் வாங்க. ஒரு புள்ள பிறக்கட்டும் போடி சனியை முடிச்சு விளையாண்டுருவாங்க. அவ்வளவுதான். அது வரைக்கும் கொஞ்சம் வாங்கி நம்மால் என்னன்னா கொஞ்சம் வாங்கி தெரியுமா? என்ன அவசியம் ஊருக்கு புரியா? உண்மையில நடுவர் அவர்களே, ஏன் தெரியுமா என்னை வாடின்னு கூப்பிட மாட்டாரு? ஏன் தெரியுமாக்கா என்னை வாடின்னு கூப்பிட மாட்டாரு? ஏமா? என் முகம் வாடி போயிருமா நடுவர்? இங்க வாடுறதுக்கு என்ன இருக்கான்? ஏற்கனவே தார விட்டு கலக்கி அடிச்ச மாதிரி தான் நிக்கிறேன். இதுல வாடுது. உண்மையில நானும் ரொம்ப பண்பாடு உள்ள பிள்ளைங்க. சொல்லிக்க அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். எங்க அப்பா வீட்டுல இருக்கும் பொழுது அப்படியே கண்ணுக்கெல்லாம் மை போட்டு ரொம்ப அழகா இருப்பேன் நடுவர் அவர்களே. ரொம்ப அழகான்னு சொல்லாத, ரொம்ப அகலமா இருப்பேன்னு வேணா சொல்லு. இப்ப அப்படி ஆயிட்டேன். இப்ப எப்படி ஆயிட்டியோ? உண்மையில நடுவரே அப்படி கண்ணுக்கெல்லாம் மை போடுவேன் எங்க அப்பா வீட்டுல இருக்கும் பொழுது. ஆனா என்னைக்கு எங்க அத்தான கல்யாணம் முடிச்சோன்னா அன்னையில இருந்து கண்ணுக்கெல்லாம் மை போட மாட்டேன். ஏன் கண்ணுக்கு மை போட மாட்டீங்க? ஏன் தெரியுமா நடுவர் அவர்களே? ஏன் தெரியுமாக்கா? அத்தான் கண்ணுக்குள்ள இருக்காரு, அவர் மூஞ்சில கரிய பூச முடியும். பூசம் பொண்டாட்டினா இப்படி இருக்கணும். நீல வீட்டை விட்டு கிளம்பி 1.5 மாசம் ஆச்சு. உன் பொண்டாட்டி ஒரு மிஸ்டு காலாவது கொடுத்தாரா? நீனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருக்கு. ஆனா அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது எந்த ஒரு காஃபி டீனாலும் அப்படியே சுட சுட ஆவி பறக்க குடிப்பேன். என்னைக்கு எங்க அத்தான திருமணம் முடிச்சனோ அன்னையில இருந்து எந்த ஒரு காஃபி டீனாலும் அப்படி ஆத்தி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அப்புறம் தாக்கா குடிப்பேன். ஆத்தி ஏம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணுக்குள்ள இருக்காங்க. ஆத்தி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு குடிப்பேன் சார். ஏன் தெரியுமா சார் அப்படி ஆத்தி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு குடிப்பேன்? அத்தான் நெஞ்சுக்குள்ள இருக்காரு, அவருக்கு சுற்றும் இல்ல சார். அவரை இறக்கி விடுமா, வெளியே தெருவ போயிட்டு வரட்டு பாவம். பரதேசிமான ஆளா என்னன்னா கண்ணுக்குள்ள உட்காந்துருக்கேன், நெஞ்சுக்குள்ள உட்காந்துருக்கேன். போன வாரம் பாக்குற புதுக்கோட்டை கக்கூச்சில உட்காந்துருக்காங்க. அது உட்காராத இடமே கிடையாது போல இருக்கலாம். திருக்கோணத்துல சுத்திக்கிட்டு இருக்கான்டா. அப்புறம் அன்னைக்கு பாக்குற ரயில்வே கேட்ல உட்காந்துருக்கிறேன்.
நேத்து பாக்குறேன்டா இங்க உட்காந்துருக்கான்டா கீரனூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஏதாவது நிகழ்ச்சி கிடைக்குமான்னு பிளான் பண்ணி பாட்டு மோசமான ஆளுமா இருந்தாரு. ஆனா உண்மையிலே நடுவர்களே அந்த காலத்துல அப்படி பண்பாட்டோட குடும்பம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட பண்பாடான குடும்பம் அந்த காலத்துல எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? விண்ணோடும் முகிலோடும் விளையாடும். ஆகா விண்ணையோடுமா? அன்பான நண்பர்களுக்கு ஒரு அறிவிப்பு. மஞ்சுநாதனுடைய கண்ணாடியில இதுல இருந்த கண்ணாடியை காண கீழே விழுந்துருச்சு. யாராவது இருந்தா எடுத்து கொடுத்து பாவம் ஒரு கண்ணோட ஊர் சுத்த முடியாது. இது உள்ளது விழுந்துருச்சு. யாராவது எடுத்து கொடுத்து ரஜினி போட்ட மாதிரி போட்டிருக்காரு. இது எவ்வளவு டெக்னிக்கான இது போல இருக்கு. விலை கூட கொடுத்து வாங்கியிருக்காரு. அதனாலதான் இப்படி தெருவில் நிற்கிறாரு. ஆனா உண்மையில நடுவர்களே இந்த காலத்துக்கு அபு சார் ரொம்ப சிரிக்க பேசினாருங்க. எவ்வளவு சிரிப்பா ஆனந்தமா பேசினாரு. ஆனா அந்த சிரிப்பு அழகா வாரியார் ரொம்ப அழகா சொல்லுவார் பாருங்க. இடம் பார்த்து சிரிப்பவன் எத்தன், இடமறியாமல் சிரிப்பவன் கோமாளி, கண் பார்த்து சிரிப்பவன் காரியவாதி, காணாமல் சிரிப்பவன் கஞ்சன், கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், கோபத்தில் சிரிப்பவன் சிந்தனையாளன், அருளுக்கு சிரிப்பவன் ஆண்டி, பொருளுக்கு சிரிப்பவன் பச்சோண்டி, தன்னை மறந்து சிரிப்பவன் காதலன், தனக்கு தானே சிரிப்பவன் பைத்தியக்காரன், துன்பத்தில் சிரிப்பவன் எவனோ அவன்தான் மனிதன் அப்படின்ற. அப்படிப்பட்ட மனிதன் எப்படி இருக்கணுங்கிறத அந்த காலத்துல